வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 29. பாஸ்கரனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. சித்ராவின் விபரீதமான நடத்தையின் உட்கருத்தை அறிந்து கொள்ள முடியாது மிகவும் கலக்கமடைந்து போனான். புதிதாக ஆரம்பிக்கப் போகும் தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி பல இன்ப கனவுகள் கண்டு கொண்டு வந்திருந்த அவனுக்கு மனைவியிடம் காணப்பட்ட அதிசயமான நடத்தை துயரத்தையும் சிறிய கோபத்தையும் உண்டு பண்ணியிருந்தது. கல்கத்தாவிலிருந்து அவன் திரும்பி வருவதற்குள் 2 நாட்களுக்கு முன்னதாகவே நாயக்கர் தென்னஞ்சோலை பங்களாவன் என்று தமது மகளுடன் நாகேந்திரத்தில் பாஸ்கரன் தேடி வாடகைக்கு அமர்த்திருந்து தயாராக வைத்திருந்த வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். பாஸ்கரனின் தாயார் அவர்களுக்கு முந்தையே வந்து வீட்டை நிர்வகிக்க ஆரம்பித்து விட்டிருந்ததனால் சித்ராவிற்கு வீட்டை ஒழுங்குபடுத்தி குடும்பத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற பொறுப்பு இல்லாது போய்விட்டது. மேலும் பங்காரம்மாள் தனது அழகிய மருமகளைக் கண்டு உள்ளம் பூரித்து போயிருந்தாள். தனது ஒரே அருமை மகனின் மனைவி கஷ்டமான வேலைகள் செய்து உடல் சோர்ந்து போகக்கூடாது என அவள் எண்ணினாள். ஆகவே அவள், "நீ சும்மா இரு சித்ரா, எனக்கு ஒரு காரியமும் செய்து தர வேண்டாம். அவன் ஊரிலிருந்து வந்ததும் நீ அவன் காரியங்களை கவனித்து கொண்டால் போதும்" என்று உதவி செய்ய முன் வந்த மருமகளை அடக்கி கொண்டிருந்தாள். பாஸ்கரனின் ஊரிலிருந்து வந்ததும் அவள் எதிர்பார்த்தபடி சித்ரா நாணம் மேலோங்கிய சிவந்த முகத்துடன் ஆனந்தமாக எதிர் ஓடி வந்து அவனை வரவேற்கவே இல்லை. கிராமத்திலே வளர்ந்த பெண் நடக்கம் காரணமாக அப்படி இருந்தாள் என்று முதலில் அவளது அசீரத்தையை பற்றி தனக்குள் சமாதானம் செய்து கொண்டான் பாஸ்கரன். நாயக்கர் மகளை புருஷன் வீட்டிலே விட்டுவிட்டு மறுதினமே ஊருக்கு திரும்பி சென்று விட்டார். கணவன் மனைவி என்று தனிமையான நிலைமை ஏற்பட்ட பிறகும் சித்ரா முன் போலவே விசித்திரமாக நடந்து கொண்டது பாஸ்கரனுக்கு திகைப்பு உண்டாக்கியது. வீட்டிலே ஜன சந்தடியற்ற இடத்திலே அடிக்கடி சென்று தனிமையிலே அவள் கண்ணீர் வடித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்ட பங்காரம்மாளுக்கும் பாஸ்கரனும் கவலைக்குள்ளானார்கள். தந்தையை பிரிந்து தனியாக விடப்பட்டதனால் ஏற்பட்ட மன அதிர்ச்சி பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று தாயார் மருமகளுக்காக பரிந்து சமாதானம் சொன்னாள். ஆனால் பாஸ்கரனால் இந்த சமாதானத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தாயாரும் மற்றவரும் இருக்கையில்தான் அவள் வாடிய முகத்துடன் தலையை கவிழ்த்து கொண்டு தென்பட்டாள் என்றால், தனிமையிலே கணவனுடன் இருந்த 2 சந்தர்ப்பங்களில் கூட அவள் மிகவும் விசித்திரமாகவே நடந்து கொண்டாள். அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க விருப்பமற்றவள் போல் தலையை குனிந்து கொண்டபடியே உட்கார்ந்திருந்தாள். பண்ணி அவன் கேட்ட கேள்விகளுக்கு உண்டு இல்லை என்பது போன்ற பதில்கள் தான் அவளிடமிருந்து வந்தன. அவைகளில் உற்சாகமோ அன்போ வாத்சல்யமோ எதுவும் காணப்படவில்லை. பலிப்பீடத்திலே கொண்டு தள்ளப்பட்ட பின்பு கழுத்தை கொடுப்பதை விட வேறு வழி இல்லை என்று அறிந்ததும் கொலை செய்யப்பட போகிறவனுக்கு ஏற்படும் ஒரு விரக்தி அவளிடம் காணப்பட்டது. "உங்களை மணந்து கொண்டு விட்டேன். உங்கள் மனைவி நான். உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கைவிட மாட்டேன். அவ்வளவுதான்" என்று வெறுப்புடன் கூறுவது போல் அவளது செய்கைகள் அமைந்திருந்தன. மனைவியை பற்றியே எண்ணி மனத்தை குழப்பி கொண்டிருந்த பாஸ்கரனுக்கு வேலை மீது கூட கவனம் செல்லவில்லை. அன்று மாலை வழக்கத்திற்கு 1 மணி முன்னதாகவே வீட்டிற்கு திரும்பிவிட்டான். ஆபீஸிலிருந்து மகன் திரும்பி வந்து விட்டதை கண்ணுற்ற பங்காரம்மாள் கற்பூரம், தேங்காய், பழம் கொண்ட தட்டை தூக்கி கொண்டு கோயிலுக்கு கிளம்பிவிட்டாள். புதியதாக வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கும் அவர்களுடைய தனிமையை கெடுக்க அவளுக்கு விருப்பமில்லை. "சித்ரா, பாஸ்கரன் வந்துவிட்டான். அவனுக்கு பலகாரம், காப்பி எடுத்து கொடு. நான் கோயிலுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன்" என்று குரல் கொடுத்துவிட்டு அவள் வெளியேறிவிட்டாள். ஆடைகளை கழற்றிவிட்டு வேறு உடுத்தி கொண்டு சாய்வு நாட்காலியில் வந்து சாய்ந்து கொண்டான் பாஸ்கரன். அருகில் மேஜை மீது கொண்டு வந்து பலகார தட்டையும் காப்பி டம்ளரையும் வைத்த சித்ராவின் பக்கம் திரும்பி பார்த்த அவன் நெஞ்சு துடிக்குற்றது. வெகு நேரம் அழுது கொண்டிருந்தாள் போல அவள் கண்கள் சிவந்து வீங்கி காணப்பட்டன. உள்ளே வேகமாக போக திரும்பி அவளை போக விடாது சற்றென்று எழுந்து கரங்களை பிடித்து கொண்டான். "சித்ரா, எதற்காக அழுது கொண்டிருந்தாய்? ஏன் இப்படி அடிக்கடி அழுகிறாய்? காரணத்தை சொல்லேன். என்னிடம் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்?" என்று வினவியபடி அவளது முகவாயை அன்புடன் நிமிர்த்தி கேட்டான். சோகமே குடிகொண்டு வாடிய அவளது வதனம் அவன் மனத்தை மிக்க வேதனை செய்தது. அந்த சிறுமி மீது மிக்க பச்சதாபம் ஏற்பட்டது. பச்சிளம் குழந்தை போன்ற கபடமற்ற அவள் வடிக்கும் கண்ணீர் காரணத்தை அறிந்து அதை நிவர்த்தி செய்து அவளை ஆனந்த சாகரத்தில் மூழ்கடிக்க வேண்டியது தனது கடமை என்று எண்ணிய அவன், "சித்ரா,
நீ ஏன் கண்ணல்லவா? என்னிடம் ஏன் பேச மறுக்கிறாய்? ஏன் அழுதாய்? உன் மனதை வருத்தும் காரணத்தை எனக்கு சொல்லக்கூடாதா? நீ சதா வருந்தி கொண்டே இருப்பதைக் காண எனக்கு எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது தெரியுமா என்று வினவினான் ஆச்சரியமாக. பதிலளிக்காத சித்ரா அவனை வறட்சியாக பார்த்துவிட்டு கண்களை தாழ்த்தி கொண்டாள். தனது பிடியிலிருந்து அவளது கரங்கள் நடுங்குவதை கண்டுற்ற பாஸ்கரன், சித்ரா, ஏன் என்னை கண்டு இப்படி பயப்படுகிறாய்? நான் என்ன பேயா பூதமா? உன் மனத்தை வருத்தும் கஷ்டம் என்ன என்று என்னிடம் சொல்லு என்று கெஞ்சி கேட்டான் பிடிவாதமாக. அதற்கு நேரடியாக பதிலளிக்காத சித்ரா தனது கரங்களை பிடியை நின்று எடுத்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு வாய்விட்டு விம்மி விம்மி அழத் தொடங்கிவிட்டாள். பாஸ்கரனுக்கு என்ன சொல்வது, எப்படி அவளுக்கு ஆறுதல் கூறுவது என்று மேலே விளங்கவில்லை. தனது காதல் மொழிகளும் அன்பு செய்கைகளும் அந்த பெண்ணிற்கு வெறுப்பையும் துயரத்தையுமே ஊட்டுவதை உணர்ந்த அவன் திகைப்படைந்தவனாக அறைக்குள்ளே சிறிது நேரம் மேலும் கீழும் உலாவிக் கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை மனதிலே தோன்றியது. ஒரு சமயம் அப்படி ஏதாவது இருக்குமோ என்று எண்ணி அவன் சுவர் ஓரமாக விம்மிக் கொண்டு நின்ற மனைவி அணுகி, சித்ரா, நீ இப்படி அழுது மனதை அலட்டிக் கொள்வதற்கு ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்க வேண்டும். நீ சொல்லாவிட்டால் உன்னை இன்று நான் எளிதில் விடப்போவதில்லை. ஆமாம், ஏன் இந்த சோகம்? என்னை மணந்து கொண்டது உனக்கு பிடிக்கவில்லையா என்று கனிவுடன் கேட்டான். கண்ணீரை துடைத்து கொண்டு பாஸ்கரனின் முகத்தை பரிதாபமாக பார்த்தாள் சித்ரா. இவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டும் கணவன் பெரும் துரோகி, கேவலமான நடத்தையுடைய நயவஞ்சகன் என்று எண்ணும் பொழுதே அவள் நெஞ்சு துயரத்தினால் வெடித்தது. சித்தி ரேவதி என்று கூறிய அந்த பயங்கரமான கதை அவளது காதுகளில் இன்னமும் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது. என்ன சித்ரா, சொல் உண்மையை. என்னை மணந்து கொண்டது உனக்கு பிடிக்கவில்லை, அதனால்தான் இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய் இல்லையா என்று கொஞ்சம் திட்டலாகவே மீண்டும் வினவினான் அவன். திடுக்கிட்டு மிரள விழித்த சித்ரா தனது தைரியம் எல்லாவற்றையும் ஒருங்கே வரவழைத்து கொண்டு மெல்லிய குரலில் ஆமாம் என்று விசும்பினாள். இத்தகைய ஒரு பதிலை கனவில் கூட எதிர்பாராத பாஸ்கரனுக்கு அது சமயம் ஏற்பட்ட திகைப்பை வர்ணிக்கவே இயலாது. அண்ட சராசரமெல்லாம் கிடுகிடுக்க வைக்கும் ஒரு பேரிடி தன் தலை மீது விழுந்து விட்டதை போன்று ஒரு பிரமையில் அசைவற்று நின்று விட்டான். வீட்டிற்குள் நுழையும் முன்பே உட்புறத்தில் நிலவியிருந்த விகல்பமான ஒரு அமைதி பங்காரம்மனுக்கு கவலையை உண்டாக்கியது. அதை கேட்டாற்போல உள்ளே வந்த அவள் மகன் அறையிலே குறுக்கும் நெடுக்குமாக சிந்தனையுடன் உலாவிக் கொண்டிருப்பதையும் பலகாரத்தட்டும் காஃபியும் மேஜை மீது வைத்து அப்படியே இருந்ததையும் கவனித்தாள். சந்தடி செய்யாது சமையலறைக்குள் பிரவேசித்தவள் அங்கே தரை மீது குப்புறப்படுத்து கொண்டு சித்ராவிக்கு அழுது கொண்டிருந்ததைக் கண்டு வியப்படைந்து போனாள். தம்பதியினிடையே ஏதோ மனஸ்தாபம். அதை பற்றி விசாரித்து நிலைமையை இன்னமும் மோசமாக்குவானேன் என்று எண்ணிக்கொண்டு, இந்தாம்மா சித்ரா, எழுந்திரி, அந்தி வேளையில் இது நல்லாவே இல்லை என்று மட்டும் கூறினாள். மாமியாரை கண்டதும் ஆறி சுருட்டு கொண்டு எழுந்த சித்ரா கண்களை துடைத்து கொண்டு தனது காரியங்களை கவனிக்க தொடங்கினாள். அன்று இரவு அந்த மூவரும் சாப்பிடாமலும் தூங்காமலும் மனவேதனையுடன் கழித்தனர் என்றால் மிகையில்லை. மறுநாள் விழுந்ததும் வீட்டில் இருக்க பிரியமில்லாத பாஸ்கரன் ஆஃபீஸிற்கு சிறிது முன்னதாகவே புறப்பட்டு சென்று விட்டான். சிந்தித்தபடியே முதல் 2 நாட்கள் வந்த அவன் அதுவரை பார்வையிடாதிருந்த கடிதங்கள் ஒவ்வொன்றையும் பார்வையிட்டு கொண்டே வந்தான். கவர் ஒன்றில் பென்சினால் ஒரு சிறு குழந்தை எழுதியது போன்ற கோணல் மாணலான எழுத்திலே தன் பெயருக்கு விலாசமிட்டிருந்த ஒரு கடிதத்தை கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. பிரித்து பார்க்க முன்னையே அந்த கடிதத்தில் ஏதோ மனத்தை உறுத்தும் ஒரு விஷயம் இருக்கிறது என அவனது உள்ளுணர்வு கூறியது. ஆவலில் துடித்த கரங்களால் உரையை கிழித்து கடிதத்தை கையில் எடுத்தான். கசங்கி போன அந்த அழுக்கு படிந்த காகிதம் ஒன்றில் எழுதப்பட்டிருந்த அந்த கடிதம் பின்வருமாறு இருந்தது. அன்புள்ள ஐயா, என்னை தங்களுக்கு தெரிந்திருக்க இடமில்லை. என்னை தெரிந்திராவிடனும் நீங்கள் ஒரு கெடுதியை செய்துவிட்டிருக்கிறீர்கள். அதை எடுத்து சொல்லவே இந்த கடிதம் எழுதுகிறேன். தாங்கள் மணந்து கொண்டிருக்கும் சித்ராவும் நானும் சிறு வயதிலிருந்தே நெருங்கி பழகி ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொண்டிருந்தோம். அனாதை பையன், ஏழை என்று பல காரணம் கொண்டு எங்களிடையே இருந்த காதலை வளர விடாது சூழ்ச்சிகள் பல செய்தார் சித்ராவின் தந்தை நாயக்கர். ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் மணந்து கொண்டால் நாங்கள் இருவரும் மணப்பது, இல்லை என்றால் சாவது என்று சித்ராவும் நானும் பரஸ்பரம் சத்தியம் செய்து கொடுத்திருந்தோம்.
ஆனால் வாழும் விதி என் காதலியை என்னிடமிருந்து பறித்துவிட்டது. யமுனை போல் எங்கிருந்தோ வந்து என் அருமை சித்ராவை பிரித்து கொண்டு சென்று விட்டீர்கள். உங்களுக்கு அவளை கட்டி கொடுக்க போகிறார்களே என்பதை கேட்டு நான் பதறிக்கொண்டு அவளை காண மழை பெய்து கொண்டிருந்த அன்றிரவு மாடி அறையிலே ஒண்டிக் கொண்டிருந்தேன். என்னை கண்டு அவளும் ஒரு காலம் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தாள். ஆனால் நான் தப்பிக்கொண்டு திரும்பி போகும் முன் அங்கே திருட வந்தேன் என்று எண்ணிக்கொண்டு பாலசுந்தரம் அவர்கள் என்னை நைய புடைக்க தலைப்பட்டு விட்டார். ஆமாம், திருடதான் வந்திருந்தேன். என் காதலியின் அன்பை திருட்டுத்தனமாக பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருந்தேன். எனக்கும் சித்ராவுக்கும் உள்ள உறவை நாயக்கர் அறிவார். அதனால்தான் அன்று என்னை வெளிப்படையாக திருடன் என்று காட்டி கொடுக்க மனமின்றி அதட்டி துரத்தினார். ஐயா பாஸ்கரன் அவர்களே, உங்கள் அந்தஸ்தின் வலிமையினால் தான் என் காதலியை என்னிடமிருந்து அபகரித்து விட்டீர்கள். ஆனால் அவளது உள்ளத்தை உங்களால் அடைய முடியாது. அறிந்தோ அறியாமலோ இளம் காதலர்களை பிரித்த பழி உம்மை சும்மா விடாது. இந்த பாவம் உங்களை சூழ்ந்து நின்று வாழ்க்கையை நாசப்படுத்தும் என்று எச்சரிக்கிறேன். இப்படிக்கு அபாக்கியன் தங்கவேலன். அருவருப்புடன் கழுதத்தை கீழே போட்ட பாஸ்கரனின் உள்ளம் உலைக்கல நெருப்பு போல ஆத்திரத்தில் பற்றி எறிய தொடங்கியது. அன்று மாலை வீடு திரும்பிய அவன் சித்ராவிடமும் தாயாரிடமும் எதுவும் பேசவில்லை. இரவு 8 மணி சுமாருக்கு டாக்ஸி ஒன்றுடன் வீட்டிற்கு வந்த பாஸ்கரன், சித்ரா, ஊருக்கு போக வேண்டும், கிளம்பு என்று கடுங்குரலில் உத்தரவிட்டான். மகனின் முகத்தை பார்த்து பங்காரு அம்மாள் மிகவும் கிளியடைந்து மௌனமாகிவிட்டாள். மகனின் கோபம் சாதாரண சமாதான பேச்சுக்களுக்கெல்லாம் மீறிய நிலையில் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாமல் தானே தனியட்டும் என்று அவனது காரியங்களில் தலையிடாது ஒதுங்கிவிட்டாள். வயல்வெளியை சுற்றிவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்த நாயக்கர் தமது வீட்டு வாசலில் மாட்டு வண்டி ஒன்று நிற்பதை கண்ணுற்று நடையை துரிதப்படுத்தினார். வண்டியில் நின்று பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு மருமகன் பாஸ்கரன் வீட்டிற்குள் செல்வதை காண அவரது ஆச்சரியம் பன்மடங்காக்கி பெருகியது. என்ன தம்பி, என்ன சமாச்சாரம்? நீ வருவாயின்னு சொப்பனத்தில் கூட நான் நினைக்கவில்லையே என்று சிரித்து கொண்டே வரவிட்ட நாயக்கர் பாஸ்கரின் சினம் பொங்கி நின்ற முகத்தை கண்டதும் ஸ்தம்பித்து நின்று விட்டார். நாம் நினைக்காதது எவ்வளோ வாழ்க்கையில் நடந்தேறி விடுகிறது. எனது வாழ்க்கை இவ்வளவு அவலமாகிவிடும் என்று நான் கூட தான் சொப்பனத்திலும் நினைக்கவில்லை. உங்கள் மகளை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்று கோபத்துடன் சீறினான் பாஸ்கரன். அவனது பேச்சு செய்கை இவர்களின் தாத்பரியத்தை சிறிதும் அறிந்து கொள்ளாத நாயக்கர், தம்பி, இதெல்லாம் என்ன? எனக்கு புரியவில்லையே என்று வியப்புடன் கேட்டுவிட்டு திரும்பினார். தாழ்வாரத்தின் தூணை பிடித்து கொண்டு கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்த சித்ரா தந்தையை கண்டதும் துக்கம் தாழ முடியாத அப்பா என்று கூறிவிட்டு ஓவென்று அழத் தொடங்கிவிட்டாள். என்னம்மா சித்ரா என்று பதறிக்கொண்டு மகளிடம் ஓடிய தந்தையை பார்த்து, இந்த கல்யாணம் இரு தரப்பினருக்கும் பிடிக்காத விஷயமாகிவிட்டதனால் இதை நீடிப்பதில் பயனில்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டேன். அதனால் உங்கள் மகளை உங்கள் வசம் பத்திரமாக ஒப்புவிக்கவே நேரில் புறப்பட்டு வந்தேன் என்றான் பாஸ்கரன். கூடத்தில் நடந்த பேச்சு குரலை கேட்டு ஓடி வந்த கோதையம்மாள் விஷயத்தை கேட்டதும் அசந்து போய்விட்டாள். பங்காரு மகன் பழைய போக்கிரி போல் அல்லவா இருக்கிறது என்று எண்ணி கோபத்துடன், என்ன தம்பி, நீ பேசுகிறதுக்கு என்ன அர்த்தம்? பெண்ணை கொண்டு வந்து பிறந்த வீட்டிலே எதுக்காக சேர்ப்பிக்கணும்? அந்த பாவத்துக்கு அந்த பொண்ணு என்ன குத்தம் செஞ்சுது? விஷயம் என்ன ஏதுன்னு சீர விசாரிக்காமல் கொண்டு வந்து தள்ளிவிட்டா ஒப்புக்கொள்வாங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு? உனக்கு நல்லவா இருக்குது என்று கூக்குரலிட்டாள். நாயர் கூச்சலிட்டு ஊரை குற்றி அமர்க்கலம் செய்துவிடப் போகிறாளே என்று அஞ்சிய நாயக்கர், ஈசம்மா, நீங்கள் சும்மா இருங்கள், நான் விசாரிக்கிறேன் என்று அதட்டினார். என்னை விசாரிப்பதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் மகளை விசாரித்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டம். எப்படியோ அப்படி நடக்க நான் சித்தமாயிருக்கிறேன். விவாகரத்து வேண்டுமென்றாலும் சரி, உங்கள் தீர்ப்பை ஒப்புக்கொள்ள சித்தமாயிருக்கிறேன். தீர விசாரித்து பிறகு உங்கள் முடிவை எனக்கு எழுதுங்கள். நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக வெளியே சென்று வண்டியில் ஏறிக்கொண்டான் பாஸ்கரன். இந்தாப்பா நில்லு என்று கத்திக்கொண்டு வாயில் வரை பாஸ்கரனை தொடர்ந்து சென்ற நாயக்கர் வண்டி வேகமாக செல்வதை கண்ணுற்று நின்று விட்டார். அதற்கு மேல் பின்னால் ஓடி பாஸ்கரனை போக விட்டாமல் தடுத்து பேசி தெருவிலே கூட்டம் போட்டு விஷயத்தை அமலமாக்க விருப்பமற்றவராக உள்ளே திரும்பிவிட்டார். பாழுங்கிணற்றிலே தள்ளுவது போல் முன்பின் ஆராயாமல் படித்தவன் என்று மயங்கி பாஸ்கரனுக்கு கொண்டு கொடுத்தேனே, பாவி பயல், இரக்கமற்றவன், குழந்தையை எத்தனை கொடுமை செய்து விட்டான்
என தமக்குள்ளே எண்ணி துயரமுற்ற அவர், சித்ரா அழாதம்மா, ஒன்றும் குடிமொழிகி போகவில்லை, அழாதே, உன் கணவனுக்கு புத்தி சொல்லி சரிப்படுத்துகிறேன், எழுந்திரு என்று ஆறுதல் கூறியபடி மகளின் கண்ணீரை துடைத்தார்.